100 அவுட் ஆஃப் 100லாம் எதிர்பார்க்கலாமா? வேறு யாராவது புதுசாக 100 அவுட் ஆஃப் 100? நீங்கள் இல்லையா? ஏன் ஒரு கொஸ்டின் போயிடுச்சு. 100 அவுட் ஆஃப் 100 வருமா? இந்த வேறு யாருக்கெல்லாம் வரும் ஆக்சுவலி 100 அவுட் ஆஃப் 100 கிட்ட? புதுசாக யாராவது இல்லையா? இல்லை அவங்க உங்களை பார்த்தாங்க ஒரு வேளை இருக்குமா இல்லையா? 80 வரும். ஓகே குட். 90 யாருக்கு? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்குது. ரைட் ஓகே. நாளைக்கு வந்து 2 சாப்டர், ஹியூமன் ரீப்ரொடக்ஷனும் செக்ஸ், அது என்ன லாஸ்ட்டில் வருமே? இல்லை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அந்த ரெண்டும் சேர்த்து தமிழில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ ரெண்டுமே இருக்கும் அதில். கரெக்டாக பார்த்துங்க. லாஸ்ட் 2 சாப்டர் இல்லையா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெண்டும் சேர்ந்து. ஸோ அது படிச்சுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இப்போது இன்னைக்கு நல்லாவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 1:15 1:30 வரையும் எடுக்கலாமா? எப்படி? 2:30க்கு வாங்க. போயிட்டு லஞ்ச் முடிச்சு 2:30க்கு வந்தால் போதும். ஓகேவா? ரைட். இது வரையும் பார்த்தோம். ஏன்னா முடிச்சிடலாம் வெக்டார்ஸ், அதனால தான். எவ்வளோ வரையும் பார்த்தோம்? சுழி வெக்டார் பார்த்தாச்சா? பார்க்கணுமா? பார்த்தாச்சு. ரைட். அதை பற்றி பேரலோகிராம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பேரலோகிராம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். கிராஃபிக்கலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ parallelogram law of vectors இல்லையா? கிராஃபிக்கல் எப்படி இருக்கும்? கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ 2 வெக்டார் எங்கே ஒரிஜினேட் ஆகும்? ஒரே பாயிண்டில். கன்கரண்ட் வெக்டார்ஸ் இல்லையா? கன்கரண்ட் வெக்டார்ஸ்னால் என்னம்மா? ஒரே ஆரிஜின்லேருந்து ஒரிஜினேட் ஆகுறது. ஸோ ஒரே பாயிண்ட்லேருந்து ஒரிஜினேட் ஆகும் இப்படி இல்லையா? ஸோ இது ஒரு ஏ எப்படி வச்சுக்கிட்டோம், இதுனா இது பி அப்படின்னா ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? டயகனல். டயகனலில் இந்த மேக்னிடியூடோட அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஜாயின் பண்ணுவோம். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ parallelogram. ஓகேவா? இணைக்கிறக விதி. இதுதான் கிராஃபிக்கல் பார்த்தோம். ரைட். இப்போ அடுத்தது பார்க்கும்போது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னா காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறது. ரைட். ஸோ காம்பனண்ட் ஆஃப் அ வெக்டார். ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பனண்ட் ஆஃப் அ வெக்டார். ஸோ வெக்டார் காம்பினேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்று வந்து அடிஷன் பார்த்தோம். ஸோ வெக்டார் எப்படி கம்பைன் பண்ணுறோம்? ஒன்று அடிஷன், சப்ட்ராக்ஷன், கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம். அதில் வந்து ட்ரையாங்கிள் லா, பேரலோகிராம் லா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே கிராஃபிக்கலாக பார்த்தோம். ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெக்டாருக்கு காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ காம்பனண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்பனண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா projection of a vector on an axis. ஆக்சிஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு அச்சு இல்லையா? ஸோ அதில் ஒரு வெக்டாருடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? அதோடைய பிரதிபலிப்பு மாதிரி. சரியா? ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமில் அந்த வெக்டாரை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும் என்னது? எக்ஸ், ஒய், இசட். சரியா? இப்போ எனக்கு ஒரு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாமே. இது ஏ வெக்டார் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து நான் 2 டைமென்ஷன் மட்டும் சொல்கிறேன், 3 டைமென்ஷன் அப்புறம் பார்க்கலாம். சரியா? இருபரிமாணம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போ அதில் இந்த வெக்டார் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி இங்கேருந்து நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ இந்த வெக்டாரை வந்து என்ன பண்ணியாச்சு? ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போதைக்கு Z வேண்டாம். ஓகே, 2 டைமென்ஷனில் வச்சுக்கலாம், XY. ஸோ அந்த XY பிளேனில் நான் இப்போது இந்த வெக்டாரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் ஆன் அன் ஆக்சிஸ். ஸோ இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சிஸில், இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில்.
சரியா? ஸோ இப்போது அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ப்ரொஜெக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ அது என்ன பண்ணால் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரையணும். ரெண்டு எண்டில் இருந்துமே என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் காம்பனண்ட். இது என்னது, அந்த காம்பனண்ட், அந்த வெக்டாரோடைய ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த வெக்டாரோடைய ப்ரொஜெக்ஷன் எதில், எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும், எக்ஸ் காம்பனண்ட். ஓகேவா? எக்ஸ் காம்பனண்ட். ஒய் காம்பனண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இப்படி வரைஞ்சோம்னா இது ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார், இது ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ the எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து ஏஎக்ஸ் சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும், இதுதான் ஏ வெக்டார். ஏஎக்ஸுக்கு வெக்டார் வராது. ஏஎக்ஸ்ன்றது என்னது, ஸ்கேலார். ஏஎக்ஸ்ன்றது என்னது, ஸ்கேலார். சரியா? ஸோ இப்போ இது என்னது, எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார். எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் இது ஏஎக்ஸ். இப்போ ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் என்னது, ஏ ஒய். சரியா? ஸோ இதை இன்னொரு விஷயத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏஎக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார். அது ஏஒய் vertical component of a vector. Vertical component of a vector. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெக்டார் இருக்கு இல்லையா? ஸோ அது வெக்டாருக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு ஒரு வெக்டாரில் என்ன இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு ஏ வெக்டார் இருக்குது இல்லையா? இப்போது இந்த ஏ வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா கிராஃபிக்கலாக பார்த்தா இதான் மேக்னிடியூட், இந்த லென்த் ஆஃப் த வெக்டர் தான் மேக்னிடியூட். ஆங்கிள்னு பார்த்தா இது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுதான். இது கிராஃபிக்கலாக. பட் நமக்கு தியரிட்டிக்கலாக தேவை மேக்னிடியூட் எவ்வளோ, எத்தனை மீட்டர்ஸ், அந்த மாதிரிலாம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கால்குலேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன, அப்புறம் ஏ வெக்டருடைய ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஏ வெக்டரே தேவையில்லை. இப்போ எனக்கு என்ன, ஏ வெக்டரே தேவையில்லை. நான் ஏஎக்ஸ் ஏஒய் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம், டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ ஏ வெக்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட காம்பனன்ட்ஸே போதும். ஏஎக்ஸ் போதும், ஏஒய் போதும். புரியுதா? ரைட். ஸோ இதில் வந்து எப்படின்னா வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் லா மாதிரி தான். ட்ரையாங்கிள் லாவில் என்ன பண்ணுவோம், ஏ வெக்டர் இருக்கு இல்லையா? அந்த ஏ வெக்டார் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய், ஏ வெக்டார் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஏ வெக்டர் இருக்கா, ஏ வெக்டர் அப்படியே வச்சுக்கலாம். ஏஎக்ஸ் இப்படி இருக்கா, ஓகே, ஏஒய் ஓகேவா? ஸோ இது என்னது, தீட்டா. தீட்டாங்கிறது என்னம்மா, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் அண்ட் த ஹரிசாண்டல் ஆர் ஏஎக்ஸ். ஏ வெக்டாருக்கும் ஏஎக்ஸுக்கும் இருக்க ஆங்கிள். புரியுதா? ஏ வெக்டாருக்கும் ஏஎக்ஸுக்கும் இருக்க ஆங்கிள் அப்படி சொல்லலாம். இல்லை ஏ வெக்டார் த ஆங்கிள் த வெக்டார் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் ஆங்கிள் த வெக்டார் மேக்ஸ். ஸோ இப்படி ஒரு இப்படி இமேஜின் பண்ணுவாங்க, இப்படி ஒரு வெக்டார் இருக்குது. சரியா? நல்லா பாருங்கள், இப்போ உங்கள் முன்னாடி ஒரு வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த வெக்டாருக்கு என்ன ஆங்கிள்னா, இப்படி தீட்டா போட்டிங்க அப்படின்னா, அந்த தீட்டா எதுக்கோட, இந்த ஹரிசாண்டலோட, இந்த தரையிலேருந்து இந்த ஹரிசாண்டலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அதோட ஆங்கிள் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ ஏ வெக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லையா, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஏஒயும் பாசிட்டிவாக இருக்கும், ஏஎக்ஸும் பாசிட்டிவ். ஸோ டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கும். எப்படி காம்பனண்ட்டுக்கு என்ன டைரக்ஷன், காம்பனண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் என்ன இருக்குது, பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூடும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம், ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் மேக்னிடியூட் அண்ட் ஒய் மேக்னிடியூட். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ரைட். இப்போது எனக்கு வந்து இது வேணும், என்ன வேணும், மேக்னிடியூட் வேணும். ஸோ மேக்னிடியூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். இப்போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்ப்போம். இப்போ பேரலோகிராம் பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் மறுபடியும் அதை பார்க்குறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பித்தாகோரஸ் தியரம் இருக்கு இல்லையா, பித்தாகோரஸ் தியரமில் இது என்ன வரும், ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர்டில் வந்து ஏ வெக்டார் ஸ்கொயர்ட் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ இப்போ
மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் போயிடும் which is equal to root of ப்ளஸ் ஏ புரியுதா? ஸோ இப்போ மேக்னிடியூட் இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் த வெக்டார் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? tan theta which is equal to ay by ax, ay by ax. சரியா? இப்போ ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் வேல்யூ இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் என்ன வேல்யூ? இப்போ ஏஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வெக்டாரோட மேக்னிடியூட் தெரியும்னு வச்சுக்கலாம். வெக்டாரோட மேக்னிடியூட் தெரியும், பட் ஏஎக்ஸோட வேல்யூவும் ஏஒயோட வேல்யூவும் தெரியணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே தீட்டா இருக்கா? ஸோ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை adjacent, opposite by இப்போ ay by a, magnitude of a வெக்டர் கிடையாது, இங்கே வந்து magnitude of a. சரியா? அப்போ ay என்ன வரும்? a, புரியுதா? ay என்னது? a sin theta. அதே மாதிரி இப்போது ax அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் cos theta எடுத்துக்கலாம். cos theta is equal to ax by a, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ. சரியா? இப்படின்றத நார்மலாக ஏன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது இங்கே போயிடுச்சுன்னா ஏ காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி ஏஒய் பை ஏஎக்ஸ் என்ன வருதும்? tan தீட்டா வரும் இல்லையா? ஸோ ஏ சைன் தீட்டா பை ஏ காஸ் தீட்டா. ஸோ அப்போது tan தீட்டா வரும். புரியுதா? ஸோ இப்போ ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கும்? tan தீட்டா. tan தீட்டா which is equal to vertical component by horizontal component. tan theta பற்றி உங்களுக்கு தெரியும், opposite by adjacent. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் என்னது? ரூட் ஆஃப் horizontal component squared ப்ளஸ் vertical component squared. சரியா? ஸோ ஒரு வெக்டாரை வந்து இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார்னு சொல்லுவோம். ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார். புரியுது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், ஓகேவா? ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் ஆர் ரிசால்விங் அ வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டரின் பகுப்பு, வெக்டரின் பகுப்பு. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்னானது வெக்டரின் பகுப்பு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ay பை எக்ஸ். ஓகேவா? ஓகே, வலிச்சிடலாமா? ரைட், இப்போ ஏ வெக்டார் வந்து எப்படி இருக்குது? அப்போ இது எப்படி இருக்கும்? காம்பனன்ட்ஸ் எதில் வைப்பீங்க? இல்லை அப்படி இல்லை, குவாட்ரண்ட் இருக்குல்ல, காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இது வெக்டார்னு தெரிஞ்சிருச்சு, இதை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமில் வைக்கணும், XYயில் வைக்கணும். ஸோ அந்த XYயில் நீங்களே பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் இங்கே வைக்க முடியுமா? முடியாது. அப்போ எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும் இல்லையா? இது ஸோ அப்போது இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இங்கே மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ஏ வெக்டார். ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? காம்பனன்ட்ஸ் இப்படி இருக்குமா? இது என்னது? ஏஎக்ஸ், இது ஏஒய். ஸோ பாருங்கள், இப்போது டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவாக இருக்கும்பொழுது ஏஒய்யும் நெகட்டிவாக இருக்குது, ஏஎக்ஸும் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்படி இருக்குது வெக்டார் பி வெக்டார். அப்போது பிஎக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், பிஒய் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வைப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வச்சோம்னா பி வெக்டார். ஸோ இது வந்து பிஎக்ஸ், இது பிஒய். ஓகேவா? ஸோ அப்போது இதில் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் எப்படி பண்ணணும்? இது பி வெக்டாராக இருக்கும், இது பிஎக்ஸ் பிஒய்யாக இருக்கும், இது பிஎக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ தீட்டா இங்கே இருக்குமா? புரியுதா? ஓகே தானே? இப்போ இங்கே
இங்கே அதே மாதிரி தான் ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, ஏ வெக்டார் இங்கே இருக்கும், ஏஎக்ஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா, இது ஏஒய், இது தீட்டா. ஓகேவா, ஸோ இதிலேருந்து அப்படி என்ன பண்ணணும், காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ரைட், அடுத்தது யூனிட் வெக்டார்ஸ், ஓரலகு வெக்டார் இல்லையா. இதை கவர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தெரியும் இல்லையா உங்களுக்கு. அடுத்தது யூனிட் வெக்டார்ஸ், ஓரலகு வெக்டாரா, ஓரலகு வெக்டார். ஓரலகு வெக்டார்னு எதுக்கு இது பேர் வந்துச்சு? ஓரலகு வெக்டார் இல்லை யூனிட் வெக்டார் ஏன் எதுக்கு பேர் வந்துச்சு? அப்படி கிடையாது, வேற. ஓரலகுனா என்ன அர்த்தம்? ஒரு யூனிட். அப்போது மேக்னிடியூட் வந்து 1. சரியா, ஸோ அப்போது யூனிட் வெக்டாருக்கு மேக்னிடியூட் எண் மதிப்பு என்னதுமா? 1. மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா, ஓரலகு வெக்டாருக்கு மேக்னிடியூட் வந்து 1, எண் மதிப்பு வந்து 1. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட பர்பஸே வந்து ஒரு டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணணும். டு பாயிண்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன், டு பாயிண்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அதோட பர்பஸே அதான், மேக்னிடியூட் 1. சரியா, ஸோ அதோட இது என்னது, ஒரு டைரக்ஷனில் இது பண்ணணும், ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணணும். ஸோ யூனிட் வெக்டார்ஸ் எதுக்கு அப்படின்னா, மற்ற வெக்டார்ஸை என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. மற்ற வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிட் வெக்டார்ஸ் மற்றதுலேருந்து வெக்டார்ஸ்க்காக தானே சொல்லிருக்கீங்க இல்லையா. என்னென்ன வெக்டார்ஸ் இருக்குது யூனிட் வெக்டார்ஸ்? எக்ஸா, ஐஜேகே. இப்போ ஐ கமா ஜே, இப்போ யூனிட் வெக்டார்ஸ்க்கு இப்படி போடணும், ஐ கேப் இல்லையா, ஜே கேப், கே கேப். இப்போ ஐ ஜே கே, ஐனா என்னது? எக்ஸ் கேக்ஸ், கரெக்ட். ஸோ அப்போது யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஓரளவு வெக்டர். யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதே ஜே, யூனிட் வெக்டர் அலாங் y axis. சரி, k வெக்டாருக்கு along z axis. சரியா, ஸோ இந்த ஒரு வெக்டாரை வந்து இந்த யூனிட் வெக்டார்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ a வெக்டார் which is equal to 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, இதோட பகுப்பு காம்பனண்ட் வந்து எக்ஸில் 3 மேக்னிடியூடு, ஜே 2 மேக்னிடியூடு, அவ்வளோதான். ஸோ இது என்னென்னா ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வெக்டார் எதனால் ஆனது? காம்பனண்ட்ஸ்னால் ஆனது. ஒரு வெக்டார் எதனால் ஆனது? இப்போது 2 டைமென்ஷனல் வெக்டாரில் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய். இப்போ 2 டைமென்ஷன் அப்படின்றப்போ 2 அச்சுகள். ஸோ அப்போ ஏஎக்ஸுங்கிறது ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப். இப்போ இங்கே வந்து முப்பரிமாணம். ஸோ அப்போ ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ இப்போ ஏஎக்ஸ் என்னது? 3, புரியுதா? ஏஒய் 2, ஏஇசட், புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன கொடுக்குது? மேக்னிடியூட் ஆஃப் த காம்பனண்ட்ஸ் கொடுக்கும். சரி, மேக்னிடியூட் ஆஃப் காம்பனண்ட்ஸ். இப்போ இந்த ஏஎக்ஸ்ஐ ஏஒய்ஜே இந்த ஏஇசட்கே இதெல்லாம் என்னென்னு பார்த்தா, இதுக்கு பேர் வெக்டார் காம்பனண்ட்ஸ். இதுக்கு பேர் என்னது? வெக்டார் காம்பனண்ட்ஸ். இப்போ இந்த ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா, ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் இதெல்லாம் ஸ்கேலார் காம்பனண்ட்ஸ். புரியுதா? நல்லா பார்க்கணும். இப்போது
ஒரு இடத்துல ஏஎக்ஸ்ன்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த ஏஎக்ஸ் எதை குறிக்குது? ஸ்கேலார் குறிக்குது. கரெக்ட். என்னது? ஸ்கேலார். ஸோ இப்போ இந்த ஏஎக்ஸோடைய என்ன சொல்கிறது மேக்னிடியூட் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். ஸோ அந்த மேக்னிடியூட் தான் என்ன பண்ணுறீங்க? தட் இஸ் ஸ்கேலார் மட்டும் தான் என்ன பண்ணுறீங்க? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்டில் எடுக்கிறோம். சரியா? பட் அதுவே இப்போது ஏஎக்ஸ் ஐ அப்படின்னா இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏஎக்ஸ் ஐ அப்படிங்கிறது என்னது? வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போது என்ன பண்ண முடியாது? ஏஎக்ஸ்ஐ அப்போது அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஏஎக்ஸ்ஐ ஏஒய் ஜே இசட் கே இப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் என்னது? வெக்டார் காம்பனன்ட்ஸ். இதெல்லாமே ஏஎக்ஸ் ஐ கேப், இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் வந்தாலே என்ன அர்த்தம்? அது வெக்டாராக மாறிடுது. பட் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட்லாம் ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். யூனிட் வெக்டார்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, தெரியும் இல்லையா? ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? யூனிட் வெக்டர் ஆஃப் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார், இது வெக்டாரு, டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே. அடுத்தது இப்போ அடிஷன் பார்த்தோம், வெக்டர் அடிஷன் பார்த்தோம். அது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ட்ரையாங்கிள் லா, parallelogram law அப்படி இன்னொரு மெத்தட் இருக்குது. அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை காம்பனன்ட்ஸ். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை காம்பனன்ட்ஸ். இதுலேயும் 2 டைமென்ஷனே பார்ப்போம், 3 டைமென்ஷன் இப்போ வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இது நம்ம பார்த்துருக்கோம், இது கிராஃபிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் வெக்டார், இந்த வெக்டார் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாரோடைய அதாவது ஏ வெக்டார் ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இது கிராஃபிக்கலாக உங்களுக்கு தெரியும். இதோட மேக்னிடியூடும் இதோட அடிஷன் அதோட அடிஷனோடைய மேக்னிடியூடும் 1. அப்புறம் அந்த அடிஷனாகி வர வெக்டாரும் இந்த வெக்டாரும் 1, அதாவது டைரக்ஷன் 1. இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னா ஆர் வெக்டாரோட காம்பனண்ட்டும் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரோடைய காம்பனண்ட்டும் சமம். இப்போ ஆர் வெக்டாரோட காம்பனண்ட்னா என்னது? ஆர் வெக்டார் ஆர் எக்ஸ், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஆர்ஒய், ஆர்இசட். ஸோ இப்படி இருந்தால் தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு அப்படி தான் கரெக்ட். ஆக்சுவலாக ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ், ஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் ப்ளஸ் பிஏ, ஆர்இசட் இஸ் ஈக்குவல் டு ஏஇசட் ப்ளஸ் பிஎல். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஆர்ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஆர்இசட் கே கேப். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதான் ஆடிங் வெக்டார்ஸ் பை காம்பனன்ட்ஸ். ஸோ ஒரு காம்பனண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்? வெக்டார்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னாலுமே என்ன அர்த்தம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் ப்ளஸ் பிஒய். அதே மாதிரி அப்புறம் புரியுதா? ஏ வெக்டர் உங்களுக்கு தெரியும். ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ ப்ளஸ் ஏஒய் ஜே ப்ளஸ் ஏஇசட் கே. ஓகேவா? ஸோ இதில்
ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்ன எழுதலாம்? ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் ரெண்டு ஒன்றா இருக்கா? ஆர் வெக்டாரும் ஏ ப்ளஸ் பி வெக்டார். ஓகேவா? ஸோ ஆடிங் வெக்டார்ஸ் பை காம்பனன்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இதை கவர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இது இந்த ஆர் என்னன்னு பார்த்தோம்னா இப்படியெல்லாம் இப்படி மாற்றிக்கங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் போட்டுக்குங்க. ஓகேவா? ஓகே, கேபிட்டல் ஆராக மாற்றிக்குங்க. ஏன் ஸ்மால் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொசிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஆர்எக்ஸ் ஆர் பை அப்படி போடக்கூடாது ஆக்சுவலி. சரியா? அது நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் அது என்னன்றதை. ஸோ அதனால் இது எல்லாமே கேபிட்டல் ஆராக மாற்றிக்கங்க. ஆர் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ். ஸோ இப்போ அடுத்தது த்ரீ டைமென்ஷன் பார்க்கலாம். இப்போ த்ரீ டைமென்ஷன் பார்த்தோன்னா இப்போ ஏ வெக்டார் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஏ வெக்டார் இருக்குது, நம்ம த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸில் வைக்கிறோம். என்னது? எக்ஸ் ஒய் இசட். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸு ஒய் இசட். இசட் இப்படி இருக்காது ஏ வெக்டார் அப்படின்னா. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஏக்கும் எக்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ வெக்டாருக்கும் ஒய்யுக்கும் இருக்கிறத பீட்டா அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏக்கும் இசடுக்கும் இருக்கிறது காமா. ஸோ இப்போ இது என்னது? ஏ எக்ஸு, இது ஏ ஒய், இது ஏ இசட். சரியா? ஸோ இப்போ த்ரீ டைமென்ஷனுக்கு மட்டும் எப்படி? இப்போ த்ரீ டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். பட் இந்த ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா? ஏஎக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னது? இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்தது ஏஎக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஏ காஸ் ஆல்ஃபா. ஏ காஸ் ஆல்ஃபா, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ கொசைன் ஆங்கிள் பிட்வீன் ஏஎக்ஸ் அண்ட் ஏ வெக்டார். சரியா? நமக்கு த்ரீ டைமென்ஷன் கேட்கல, பட் ஆனால் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துடலாம். அடுத்தது ஏஒய். ஏ வந்து ஏ காஸ் பீட்டா. ஏக்கும் பிக்கும் இருக்கிற இது ஆங்கிள் கோணம். ஸோ அடுத்தது ஏஒய். ஸோ ஏஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ காஸ் காமா. சாரி ஏ இசட் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் காமா. ஸோ அப்போ இது என்ன வரும்? ஃபுல்லாக ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் ஏ காஸ் பீட்டா ஜே கேப் ப்ளஸ் ஏ காஸ் காமா கே கேப். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி மேக்னிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் ப்ளஸ் வெர்டிகல் காம்பனன்ட். ஜெட் இருந்ததுன்னா ப்ளஸ் ஜெட் காம்பனன்ட், அதோட ஸ்கொயர்டு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட்டா? ஸோ இப்போ ஏஎக்ஸ் இப்போ தான் நீங்கள் சொல்கிறது போடலாம். என்ன போடலாம்? ஏஎக்ஸ் பதிலாக ஏ காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட், இங்கே ஏ காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட், ஏஇசட் ஏ காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படி போடலாம். இது ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி ஏதாவது ஒரு தியரிட்டிக்கல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா போடுறதுக்கு. ஓகேவா? ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது
vector addition analytical method. Vector addition analytical method. அனாலிட்டிக்கல் மெத்தடில் ஒன்றும் இல்லை, கிராஃபிக்கல் பார்த்துட்டோம். parallelogram law of vectors இருக்கு இல்லையா? ஸோ அதில் கிராஃபிக்கல் பார்த்தோம். அது என்னது? ரெண்டு adjacent sides of the parallelogram. diagonal என்னது? ரிசல்டன்ட். ஸோ அதோட வேல்யூ தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ parallelogram law of vectors, parallelogram law of vectors. இதுக்கு டெஃபினிஷன் உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் கொடுத்துருக்கலாம், இங்கே இதில் இல்லை. டெஃபினிஷன் ஒன்றும் இல்லை. இஃப் டூ vectors be represented in magnitude and direction அப்படின்னு நினைக்கிறேன். Two vectors be represented in magnitude and direction forms two adjacent sides of the parallelogram. இல்லை இப்படி ஒன்று if போட்டுக்குங்க. if two vectors be represented in magnitude and direction forms two adjacent sides of the parallelogram. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டார், அதாவது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ரெண்டு வெக்டார். சரியா? ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? அது இட் ஃபார்ம்ஸ் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம்னா ஒரு பேரலோகிராமில் ரெண்டு சைடு அட்ஜசன்ட் சைட்ஸ் இப்படி இந்த ரெண்டு சைடு. ஓகேவா? தென் த ரிசல்டன்ட் வெக்டார் அதுதான் பி ரெப்ரசன்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஃபார்ம்ஸ் த என்னது? டயகனல் தானே? அதே தான் கிராஃபிக்கில் என்ன பார்த்தீங்களோ அது ஜஸ்ட் நான் வேர்ட்ஸை சொல்கிறேன், அவ்வளோதான். டூ வெக்டர்ஸ் பி ரெப்ரசன்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம். தென் இஃப்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தென் த ரிசல்டன்ட் ஃபார்ம்ஸ் த டயகனல் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த ஓ. சரியா? பட் இதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த ஓ இல்லையா? ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் எதில் இருக்கணும்? கன்கரண்ட்டாக இருக்கணும். கன்கரண்ட்டாக என்ன அர்த்தம்? ஒரே பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகும். ஸோ அங்கேருந்து என்ன ஆகும்? டயகனல் ஆரிஜினேட். ஸோ தென் த ரிசல்டன்ட் வெக்டார் அதே தான் பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஃபார்ம்ஸ் த டயகனல்னு போட்டுக்குங்க. இது ஜஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் இருந்தால் போதும். ஜஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தரவாக இருக்கணும் அப்படின்னா எழுதிக்கிங்க. இல்லை இது நார்மலாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம என்ன கிராஃபிக்கலில் பார்த்தோம் அதான் பார்க்குறோம் இல்லையா? கிராஃபிக்கலில் தானே பார்த்தோம், ரெண்டு வெக்டார். சரியா? ஒரே பாயிண்டில் கன்கரண்ட் வெக்டார்ஸ். அது ஒரு சைடு வந்து இந்த சைடு ஆஃப் பேரலோகிராம், இது இந்த சைடு ஆஃப் பேரலோகிராம். ஸோ இப்படி இருந்ததுன்னா டயகனல் என்னது? ரிசல்டன்ட். உங்களுக்கு தெரியும் ரிசல்டன்ட் எப்படியுமே இந்த ரெண்டு வெக்டாரோட அதிகமாக தான் இருக்கும் மேக்னிடியூட் இல்லையா? ஸோ அதனால் ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வெக்டார் ஸோ டூ வெக்டார்ஸ். இது வந்து காமன் பாயிண்ட் 0, காமன் பாயிண்ட் ஓ. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கலாம். இது கியூ. ஸோ பிக்யூ வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டார் இருக்குது. இது என்னது? கன்கரண்ட் வெக்டார்ஸ். எதனால் கன்கரண்ட்? ஒரே பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகும். சரி, இப்போது ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? டயகனல் எப்படி இருக்குமா? இதை விட அதிகமாக இருக்கும் ரிசல்டன்ட். ஓகே. ஸோ இப்போது இந்த வெக்டார் இந்த ஜஸ்ட் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? தென் இதை நம்ம ஓ என்ன வச்சுக்கலாம்? சீன்னு வச்சுக்கலாம். அது சரியா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ஓசி அப்படிங்கிறது என்னது? ரிசல்டன்ட் இல்லையா? இப்போ இது என்னது? ஃபார்ம்ஸை பேரலோகிராம், இணைகிரகம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது பி இருக்கு இல்லையா? பி என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போது இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஓஏ அப்படின்ற ஒரு லைன் வச்சுக்கலாம். இப்படி போட்டு ஏ வெக்டார்னு போட்டால் என்ன அர்த்தம்?
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ வெக்டார் ஓஏ அப்படின்ற லைனில் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓஏன்ற லைனில் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஈவன் இதுக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. கொலினியர் வெக்டார்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அது தெரில தமிழில். கொலினியர் வெக்டார்ஸ் அப்படின்ட்டு மேபி மேக்ஸில் கூட படிச்சிருக்கலாம். கோலீனியர் வெக்டார்ஸ் அப்படின்னா கோலீனியர். இப்போ நம்ம கன்கரண்ட் கோப்ளனார்லாம் பார்த்தோம். கோப்ளனாரில் பேரலல் பார்த்தோம், ஆன்டி பேரலல் பார்த்தோம். கோலீனியர் வெக்டார்ஸ் அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இதிலே ஓஏன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பி வெக்டார் இருக்குது, இங்கே கியூ வெக்டார் இருக்குது. இது பேர் ஒருதல் வெக்டாரா? ஓகே. ஸோ இது வந்து ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் பியும் ஆக்ட் ஆகுது. இது அப்போ பி அண்ட் கியூ ஆர் கோலீனியர் வெக்டார்ஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓபி இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் பி வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ஓ வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது வரையும் சி வரையும். சரியா? அப்போ சியிலேருந்து ஒரு லைன் அப்படி வரையலாம். ஸோ இங்கே என்னது, இப்போ இது பேர் என்னது, இது என்னென்னு வைக்கலாம், ஓடின்னு வச்சுக்கலாம். ஓடி. இப்போ இந்த வெக்டார் இருக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம ஓஏன்னு வச்சுக்கலாமா? ஓஏ. இது என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், பிசி. ஓஏசிபியா? ஓகே. ஓஏசிபின்றது என்னது, பேரலோகிராம். ஓகே, ரைட். இப்போது ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து இது என்னது, தீட்டான்னு வச்சுக்கலாம். இங்கே ஜஸ்ட் இதுக்காக கொஞ்சம் கால்குலேஷன் வரதுனால நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இந்த ஆல்ஃபான்றது என்னதுமா, இருக்கிற ஆங்கிள். புரியுதா? ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் ஹரிசாண்டலுக்கும் இருக்குது. இப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இந்த ஓசியில் இருக்குது, அப்படி தானே? ரிசல்டன்ட் வெக்டார் இந்த ஓசியில் இருக்குது, அப்படி தான். ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணோம், இந்த சிஏ வந்து ஜஸ்ட் இந்த ஓஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓஏவை என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இது வந்து இங்கே ஒரு தீட்டா இருக்குமா, இது ஒரு தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லா ஆஃப் பேரலோகிராம் என்னது, two adjacent sides are equal. OB equal to AC, OA equal to BC. அதுதான் பேரலோகிராமோட லா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே ஓபியில் என்ன இருக்குது, கியூ இருக்குது. அப்போ ஏசி என்ன ஆகிடும், புரியுதா? அதே மாதிரி இங்கே புரியுதா? ஸோ இப்போது கியூ வெக்டார் இதோட ஆங்கிள் கண்டுபிடிப்போம். கியூ வெக்டார் இருக்கு இல்லையா, அதோட ஆங்கிள் இதோட ஹரிசாண்டலோட இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? இதே கியூ வெக்டார் தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் ஒன்றா இருக்குமா, இருக்காதா? இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிளை எடுத்துக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி. சரியா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது போட்டு பார்க்கலாம். காஸ் தீட்டா போட்டால் என்ன வரும், adjacent by hypotenuse. ஸோ அப்போது cos theta which is equal adjacent என்னது, AC. AC என்னதுமா, Q வெக்டார். அது Q வெக்டார்ன்றது Q மேக்னிடியூட் ஆக்சுவலி. சரியா? ஸோ அப்போது cos theta which is equal to AD by Q. இது எப்படி போச்சுன்னா AD is equal to Q cos theta. சரியா? இப்போ அதே மாதிரி சைன் தீட்டா பார்க்கலாம். சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சிடி பை ஏசி. ஸோ அப்போது சிடி பை கியூவா, சிடி பை கியூ, இங்கே வந்து சைன் தீட்டா. ஸோ இப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் தீட்டா. சிடி இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் தீட்டா. இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இப்போ இந்த ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கணும். ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கும் பொழுது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்னென்னு எழுதலாம், இல்லை இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ இதில் இருக்குது இல்லையா, இதுலேயுமே என்ன கண்டுபிடிக்கலாம்னா பித்தாகரஸ் தியரமில் ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். அது எழுதிக்கலாம். ஏசி ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இது அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இப்போ எனக்கு ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கணும். இப்போ ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஓசி ஸ்கொயர்ட் இல்லையா, இன் ட்ரையாங்கிள் ஓசிடி, இன் ட்ரையாங்கிள் ஓசிடி
என்ன எழுதலாம் ஓசி ஸ்கொயர்டு which is equal to ஓடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிடி ஸ்கொயர்டு இல்லையா. இப்போ ஓடி ஸ்கொயர்டு இருக்குல்ல, ஓடிக்கு என்ன எழுதலாம் ஓஏ ப்ளஸ் ஏடி. புரியுதா, ஓஏ ப்ளஸ் ஏடி. ஸோ அப்போ என்ன எழுதலாம் ஓசி ஸ்கொயர்டு which is equal to ஓஏ ப்ளஸ் ஏடி the whole squared plus cd squared. OA plus AD the whole squared, A plus B the whole squared formula. என்ன வரலாம் OA squared AD plus CD squared which is equal OC squared பதிலா நம்ம R squared எழுதிக்கலாம். சரியா, R squared எழுதிக்கலாம். சரியா, இப்போ AD squared CD squared இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் merge பண்ணலாமா. R squared which is equal to OA squared எங்கே எழுதலாம், மேலே எழுதுவா, ஜஸ்ட் அதோட கண்டினியூஷன் மேலே இங்கே பாருங்கள். R squared is equal to OA squared plus AD squared plus CD இருக்குல்ல, அது இங்கே கொண்டு வந்துடுறேன், CD squared plus 2OA AD. அப்போது AD squared plus CD squared என்னது அவ்வளோ. இப்போ OA squared plus AC squared plus 2OA AD. இப்போ OA squared இருக்கு இல்லையா, OA squared என்னதுமா, ஸோ அப்போ P squared, AC squared ப்ளஸ் 2OA என்னது P. AD எங்கே கண்டுபிடிச்சிங்களே Q cos theta. ஓகேவா, which is equal to R squared. இப்போ ஆரோட மேக்னிடியூட் வேணும் இல்லையா, ஸோ ஆர் மேக்னிடியூட், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு போடலாம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்ட், கியூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போ இந்த காஸ் தீட்டா என்னது, கொசைன் ஆங்கிள் அப்படி இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கொசைன் ஆங்கிள் பிட்வீன் P and Q. P and Q புரியுதா, கொசைன் ஆங்கிள் பிட்வீன் P and Q. நீங்கள் இதை நினைக்கக்கூடாது, ரிசல்டன்ட் பிட்வீன் இது ரெண்டுத்துக்கு இது கிடையாது, தீட்டாங்கிறது இது. புரியுதா, அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது நீங்கள் எவ்வளோ தூரம் எழுதணுமான்னு பாருங்கள், தேவையில்லை அப்படின்னா இது போதும். ஜஸ்ட் எப்படி வந்ததுன்றதை சொன்னேன், புக்கில் இருந்தனால கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, வேணா என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராம் போட்டுட்டு ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா, அது மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அந்த காஸ் தீட்டா என்னது அதில் ஆங்கிள். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம், இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இருந்தாலே போதும். சரியா, பட் வேணால் என்ன எழுதிக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன், ஏன்னா அடுத்தது ஆங்கிள் கண்டுபிடிப்போம், ஸோ அப்போ பிரச்சனை வரலாம். ஸோ இப்போது ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இதுக்கு அடுத்தது ரிசல்டண்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டர் இருக்கு இல்லையா, அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், tan. ஸோ tan ஆஃப் ஆல்ஃபாவா, இது ஆல்ஃபா, tan ஆஃப் ஆல்ஃபா இங்கே. ஸோ இப்போ tan ஆல்ஃபா which is equal to CD by OD, கரெக்ட். ஸோ tan ஆல்ஃபா which is equal to CD by OD. CD ஏதோ கண்டுபிடிச்சிங்களே, Q sin theta. ஸோ அப்போது Q sin theta divided by OD, OA plus AD இல்லையா, OA plus AD. ஸோ அப்போ OA என்னது P. ஸோ அப்போது Q sin theta divided by P plus AD என்னது Q cos theta. ஸோ Q cos theta which is equal to tan alpha. அப்போ alpha is equal to tan inverse of அவ்வளோதான். ஸோ alpha which is equal to tan inverse of Q sin theta divided by
p plus q cos theta. இதுக்கு பேர் law of sines law of cosines சொல்லுவாங்க. law of cosines அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? law of cosines. ஓகேவா? இந்த ஆங்கிள் இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். இது ஓகே, இது வரையும் ஓகே தானே? ஆங்கிள் எப்படி இருக்கட்டும். லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். லாமிஸ் தியரம் அப்படின்னா லா ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாமிஸ் தியரம் அது வந்து லா ஆஃப் சயின்ஸ். இப்போ 3 வெக்டார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. பிஆர் இருக்கட்டும், கியூஆர் இருக்கட்டும், ஆர் வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார். இஃப் 3 வெக்டார்ஸ் ஆரிஜினேட் அட் அ பாயிண்ட் ஆர் 3 கன்கரண்ட் வெக்டார்ஸ். சரியா? ஆனால் அவுட்வேர்டில் இருக்கணும். அவுட்வேர்டு இந்த சென்ஸ்னால் இப்போ இங்கே இந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ, திஸ் இஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 3மே ஈக்குலிபிரியம் கண்டிஷனில். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆனது சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ஈச் வெக்டார் is equal to sin of the angle of other two ன்னு சொல்லுவாங்க. sin of the angle of other two. each vector, இப்போ p வெக்டார் இருக்கு இல்லையா, is proportional to, நான் சொன்னதுனால யோசிச்சு பாருங்கள், sin angle of the other two இல்லை sin angle between other two. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கும் கியூக்கும் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இங்கே போட்டதே போட்டுக்கலாம். பிக்கும் கியூக்கும் எவ்வளோ? தீட்டா. சரியா? பிக்கும் கியூக்கும் எவ்வளோ? தீட்டா. கியூக்கும் பி இருக்கு இல்லையா, இங்கே வச்சுக்கலாம். கியூக்கும் பிக்கும் பீட்டான்னு வச்சுக்கலாம். கியூக்கும் பிக்கும் என்னது? பீட்டா. ஓகேவா? அண்டு பிக்கும் ஆர்க்கும் ஆல்ஃபாவா? கரெக்டாக அதில் இருக்க மாதிரி இருக்கா பாருங்கள். ஓகேவா? இப்போது பி வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆங்கிள் ஆஃப் தி அதர் டூ, சைன் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ வெக்டார்ஸ். இப்போ பி வெக்டார் விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் என்னது? அதர் டூ வெக்டார்ஸ்குள்ளே ஆங்கிள். அதர் டூ வெக்டார்ஸ்னால் கியூக்கும் ஆருக்கும் இருக்க ஆங்கிள். ஸோ அப்போ என்ன வரும்? இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் பீட்டா. அதே மாதிரி கியூ எடுத்துக்கிட்டோம்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அதே மாதிரி சைன் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ. அதர் டூ என்னது? பியும் ஆருக்கும். பிக்கும் புரியுதா இல்லையா? நல்லா பார்த்துங்க. ஈச் வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு sin angle between other two vectors. Each vector is proportional to sin angle between other two vectors. ஒவ்வொரு வெக்டாரும் அடுத்த 2 வெக்டாரோடைய சைன் கோணம், அவ்வளோதான். அதற்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இப்போ வச்சுக்கோன்னா பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் பீட்டா. சைன் பீட்டாங்கிறது என்னது? கியூக்கும் ஆர்க்கும் இருக்கிற ஆங்கிள். அப்போ கியூ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, அதாவது ஆருக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள். ஓகேவா? இப்போ 3மே ஈக்குவல் வெக்டார்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, தென் ஆர் இருக்கு இல்லையா, ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் என்னது? சைன் தீட்டா. சைன் தீட்டா. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பி பை சைன் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் காமா. காமாவில் ஆல்ஃபாவோ, சாரி. ஸோ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் தீட்டா. இதுதான் லா ஆஃப் சயின்ஸு இல்லை லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வெக்டார்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சது. கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதான் கொஷின்ஸ் இருக்கு. இன்னும் முடியலம்மா. இது இருக்குல்ல, டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்லாம் இருக்கேன், அதை பார்க்கணும். பட் என்னென்னா இதில் அப்படி கொடுக்கல. இப்போது சில கொஷின்ஸை ஒர்க் எனர்ஜி பவர் கொண்டு போயிட்டாங்க, மீதி கொஷின்ஸை சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இதில் சிஸ்டம் ஆஃப் அதாவது ஒர்க் எனர்ஜி பவர் பேஜ் நம்பர் 158. பேஜ் நம்பர் 158. ஆனால் அது கூட வேண்டாம், ஏன்னா ஆங்கிள் கேட்குறாங்க. இருங்க, இது ஈஸியாக ஈஸி சம்ஸ்
சரி விடுங்க, நம்ம டாட் இது போனால் தான் போட முடியும் மற்ற சம்ஸை. டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட். சரி இப்போது இது ஓகே. இப்போ அந்த இதுக்கு வாங்க, காம்பனண்ட் இருக்கு இல்லையா, காம்பனண்ட் எடுங்க. இப்போ காம்பனண்ட் பார்த்தோம் இல்லையா, ஏ வெக்டார் எப்படி காம்பனண்ட் கண்டுபிடிச்சோம். இது ஏ வெக்டாரா, இது ஏஎக்ஸ், இது ஏஒய், இது தீட்டா. தீட்டான்றது என்னது, ஏஎக்ஸுக்கு இருக்கிற ஆங்கிள். ஓகே. இப்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் which is equal to root of ax squared plus ay squared. பட் இது எப்படி வந்தது, பித்தாகோரஸ் தியரம் ஒன்று, இன்னொன்று வந்து parallelogram law of vectors இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அது என்ன வந்து, இப்போ பித்தாகோரஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. பித்தாகோரஸ் தியரம் வந்து பட் ஒர்க் அவுட் ஆகும் எப்போ, அது பித்தாகோரஸ் தியரம் நம்ம எப்போ போட போகிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே யூஸ் பண்ண போகிறோம், மற்றதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல parallelogram law of vectors, அதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், ஆங்கிள் கொஞ்சம் டிஃபர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போது இதிலே வந்து நம்ம parallelogram law of vectors இருக்குல்ல, அதில் போடலாம் ஏ வெக்டார் which is equal to root of என்ன வரும், ax squared plus ay squared plus 2ax ay cos தீட்டா. அது தீட்டான்றது என்னது, அதுதான் தப்பு. கரெக்டு. ரெண்டு வெக்டார் இருக்கு இல்லையா, ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் இருக்க ஆங்கிள், ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், அவ்வளோதான். 90 டிகிரி வந்தால் 0 ஆகிடுமா, ஃபுல் ஹோல் டேர்ம். ஸோ அப்போது ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர்ட். புரியுது அது எப்படி வந்ததுன்னு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ ஏஎக்ஸ்க்கு ஏவுக்குமே அதுவே வந்து நமக்கு ஆங்கிள் 60 டிகிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் யூஸ் பண்ணணும். இதில் 60 டிகிரி போட்டணும், அவ்வளோ. எவ்வளோ ஆங்கிள் பிட்வீன் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் என்னன்னு பார்த்துட்டு அதை போடணும். ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஏஒய் அண்ட் ஏஎக்ஸ் அதோடைய ஆங்கிள். இப்போ இதில் பார்த்தோம் இல்லையா, இது என்னது கியூவா, இது பி. கண்டிப்பாக இது 90 டிகிரி கிடையாது, சரியா. இப்போது என்னென்ன வச்சுக்கலாம், 30 டிகிரின்னு வச்சுக்கலாமா, இன்கேஸ் 30 டிகிரி 45 டிகிரி எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது, சரியா. அப்போ என்ன பண்ணணும், parallelogram law of vectors. ஸோ ஆர் வெக்டார் which is equal to root of p squared plus q squared plus 2pq cos theta. புரியுதா. ஸோ இதில் தான் இந்த தீட்டாங்கிறது இது இல்லை. உங்களுக்கு இதை டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே தீட்டான்னு வச்சுக்கிட்டு இங்கே ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா அப்படி எதனாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இது பாரு. ஓகேவா. ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி வந்ததுன்றது அதனால தான் அதை அப்படியே வச்சுக்க சொன்னேன். ஸோ அந்த இது எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் முடிச்சுட்டு அதில் சம்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த குவான்டிட்டிஸ், பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது இதாக பார்த்தோம். அது என்ன ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தோம், பட் வெக்டாரில் என்ன பார்க்கல இல்லையா. ஸோ அந்த வெக்டாரோட ப்ராடக்ட்ஸ் அந்த குவான்டிட்டிஸ்லாம் பார்த்துட்டு அவர் முடிஞ்சு. இப்போ நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ½ ஹவரில் வெக்டார்ஸ் முடிஞ்சிடும். டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்ஸ் போடணும், மேபி ஒரு 1 ஹவர் ஆகலாம். ஓகே. ஸோ ரைட், தேங்க்யூ.